Hello everyone, Ryan here. So today we're going to cover about advanced trade management. அதாவது advanced trade managementல என்னென்ன பார்ப்போம்னா எப்படி நீங்கள் வந்து இப்போ டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் ஒண்டி தான் சில பேருக்கு தெரியும். டிபினா டேக் ப்ராஃபிட், எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸே வந்து நீங்கள் பல விதமாக பிரிக்கலாம். அதாவது ட்ரெயிலிங் ஸ்டெப்ஸ் இருக்குது. யூ கேன் லீவ் ட்ரெயிலிங் ஸ்டாப்ஸ் அண்ட் தென் நீங்கள் பார்ஷியல் க்ளோஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ரேட் ஸ்டாக் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இதில் கவர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அந்த ட்ரேட்டை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதான் வந்து இது அட்வான்ஸ் ட்ரேட் மேனேஜ்மெண்ட். அதாவது தென் யூ ஜஸ்ட் பிளேசிங் அ ட்ரேட். அவங்க ஒரு எஸ்எல்டிபி வைக்கிறதுக்கு பதிலாக வேறு என்னென்னலாம் பண்ண முடியும். ஸோ அதுதான் கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் அட்வான்ஸ் ட்ரேட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ மாஸ்டரிங் ட்ரெயிலிங் ஸ்டாப், பிரேக் ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்ஷியல் க்ளோஸ் டு ஆட்டோமேட் யோர் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, ஜஸ்ட் ஒரு டிக்ளைமர், இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நான் இப்போ காட்ட போகிற MT5 கூட இட்ஸ் ஆன் ஜஸ்ட் MQL5 டெமோ அக்கௌண்ட் தான். ஸோ யா, லெட்ஸ் கோ. ஸோ மாஸ்டர் கிளாஸ் எஜெண்டா. ஸோ இதுதான் இந்த பேசிக்ஸ். அதாவது ஸ்டாப் லாஸ்னா என்ன? ஸ்டாப் லாஸ்னா லெட்ஸ் சே யூ ஆர் டேக்கிங் அ ட்ரேட், ரைட்? whenever you take a trade, நீங்கள் வந்து டிபிஎஸ்எல் வைக்கணும். அந்த டிபிஎஸ்எல் எப்படி நீங்கள் டிபிஎஸ்எல் வைப்பீங்க? That's what I'm gonna share to you today. Okay, let's go to XAU USD. Oh, this one no. Just give me a moment. Okay. Set chart view. Okay, அப்படி வந்துருச்சுல. ஸோ இதில் let's say you want to take a long position. இங்கேருந்து ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க வச்சுக்கோமே. இப்போ இங்கே வந்து let's say you put 200 and then you put 4. ஸோ இது 1 to 2 risk to reward. உங்களுக்கு SL இருக்குது, TP இருக்குது. இது இங்கே let's say நீங்கள் MQL5ல எடுக்க போகிறீங்கன்னா whenever you open a trade. So whenever you open a trade, let's say I'm just going to open one lot. இது வந்து டெமோ அக்கௌண்ட் தான், ஸோ no need to worry. So first, let's say you'll take like this. So you just take sell my market. ஸோ இப்படி எடுத்தோன்னா what you'll do is you'll modify order. ஸோ modify order பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸில் நீங்கள் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வேல்யூ தெரியும்னா you can go here. நீங்கள் இந்த வேல்யூ, அதாவது இங்கே வைக்கிறீங்கன்னா இந்த ட்ரேட்டை, இப்போ நம்ம செல் ட்ரேட் தான் எடுத்தோம். ஸோ செல் ட்ரேட் இங்கே வைக்கிறீங்கன்னா let's say sell trade you want to take 100. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 100 பிப்ஸ் வைக்கிறேன். இது ஏன் 2000 போடுறேன்னா ஏன்னா இது பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் ரீசன்லாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 41415. ஸோ இந்த வேல்யூ வந்து 4131.75 வந்து யூ நீட் டு மேக் ஷூர் இட்ஸ் ஈக்குவலன் டு த ப்ரைஸ் யூ கெட் ஹியர். எனக்கு எக்ஸிக்யூஷன் ஆன ப்ரைஸ் வந்து 4133.32. ஓகேயா? ஸோ இந்த ப்ரைஸ் தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 41 பாயிண்ட், is that the same price? 4133. Oh, 4133. Oh, a lot of difference. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே கிடச்சிருக்கு எனக்கு. 4133.22, கரெக்ட்? 32. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ப்ரைஸ். ஸோ இங்கே போய்ட்டு நான் 100 பிப்ஸ் எஸ்எல் வைக்கிறேன் அண்ட் தென் 200 பிப்ஸ் டிபி வைக்கிறேன் வச்சுக்குவோம். ஸோ 411.32 இருக்குல்ல, இதுதான் என்னோட டிபி எஸ்எல். இப்படி தான் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் செய்ய போகிறீங்க. ஓகே, லெட்ஸ் சே நீங்கள் ட்ரேடிங் வியூ பாய்க்கல, நீங்கள் MQL5லேயே வைக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் கோ ஹியர், மாடிஃபை ஆர்டர். உங்கள் என்ட்ரியிலேருந்து 1000 பாயிண்ட்ஸ் போட்டுங்க, 2000 பாயிண்ட்ஸ் போட்டுங்க. Then it will be like this. So I'm just going to remove the greed. Okay. So இங்கே பார்த்தீங்கன்னா what you'll have here is this is your SL. இந்த மாதிரி வந்துடும். ஸோ 1000 காட்டுது, ஏன்னா ஒரு லாட்டுக்கு வந்து நம்ம 100 பிப்ஸ் எடுத்தனால. And then இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டிபி, let's say you want to go 15 minutesலாம், else oh 5, so that you know where is it. Okay. ஸோ இது நீங்கள் எப்படி ட்ராக் கூட பண்ணிக்கலாம். ஓகே, you can even drag like this. So இது drag பண்ணால் too far ஆகுது. இப்படி ட்ராக் பண்ணி விளாடாதீங்களா. once you fix, that's why you just fix it, yeah, the value lah. ஸோ இதுதான் இப்போ ட்ரேட் மேட்ச் பண்ணியிருக்கோம். அதாவது நான் MQL ட்ரேடிங் வியூவில் எடுத்ததும் MQL5ல செஞ்சதும் இப்போ SLTP வச்சுட்டோம். இதுதான் பேசிக். ஓகேயா? ஸோ SLTPயை தவிர வேற என்ன செய்யலாம்? ஸ்டாப் இருக்குது, ஸ்டெப் இருக்குது. ஸோ ஸ்டாப்னா என்ன, ஸ்டெப்னா என்ன? ஓகே, இது வந்து MT5ல நீங்கள் பிசி பாய்ச்சா வண்டி தான் இது இப்போதைக்கு இருக்கும் உங்களுக்கு. இங்கே தெரியுதா ட்ரெயிலிங் ஸ்டாப்?
இப்போ 50 பாயிண்ட் நான் வைக்கிறேன். Just me just put around 40 points. You see what happens? Or I'm gonna put a bit lesser so that you know it's happened instantly. நான் வந்து 10 பாயிண்ட் வச்சிருக்கேன். 10 பாயிண்ட்னா இங்க பாருங்க. இது வந்து இப்போ 300 almost once you took the price 400 points மூவ் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா என்ன ஆச்சு ட்ரேட்டுக்கு? ஒன்ஸ் யூ புட் அ ட்ரேடிங் பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் இட் வில் ஜஸ்ட் க்ளோஸ் டவுன் டு யுவர் எஸ்எல். ஓகே, ஐ திங்க் மிஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். I'm going to open another trade. I'm going to show again. Sell my market. இப்போ நான் எஸ்எல்ஏ இல்லாமல் I'm going to use a trailing stopனா இது என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு 10 பீஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா அது வந்து உங்கள் டேரெக்டாக பிரேக் ஈவன் வந்து கீழே வந்து நின்றோம். அதான் ட்ரெயிலிங் ஸ்டாப். ஓகே, லெட்ஸ் சே ஐ புட் again we're going to put a TP and SL. See, I'm going to use around same 200 2000 points and then profit I'm going to use 1000 points lah. 2000 points. Okay, இங்கே இருக்கும்போது நீங்கள் ட்ரெயிலிங் செய்கிறீங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் செய்கிறீங்க. கஸ்டம் கூட நீங்கள் செய்யலாம். கஸ்டம் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் இஸ் அ மெத்தட் டு மூவ் ஸ்டாப் லாஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்லி. அதாவது மார்க்கெட் கொஞ்சம் மூவ் பண்ணால் இது வந்து சிக்குனிங்க கீழே வந்துடும் உங்களுக்கு. அதான் ட்ரெயிலிங் ஸ்டாப். இப்போ லெட்ஸே மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் கூட இருக்குது. நான் 10 பாயிண்ட்ஸ் வச்சேன்னா யூ சி வாட் வில் ஹேப்பன்னா உடனே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கீழே இறங்கிடும். See when I drag it down இப்போ 120 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குன்னு கொஞ்சம் கேப்ஸ் வரணும்ல. சி வாட் ஹேப்பன் ப்ராஃபிட்டோட உங்களுக்கு 10 பிப்ஸ் கீழே வந்தோடனே இட் ஜஸ்ட் மூவ் க்ளோஸ் ஹியர். லெட் மீ கோ டு 1 மினிட். ஆ தெரியுதா? ஐயா போயிடுச்சு. ஸோ தட்ஸ் how it's gone. Now I'm going to give bigger trailing steps. Sell by market. Going to give another one. Then we're going to put 100. Then we're going to give another 2000. Trailing. Now I'm going to give at least 50 points. So 50 points, ஆனால் இது வந்து ரிவர்ஸ். ஆனால் only தான் the market need to go in our direction. Then only it will work. Let's say the market is keep going against our direction, it won't work lah. இது வந்து நான் லைஃப் மார்க்கெட்டில் செய்கிறனால it might take some time. But that's why I put 10 points just now. So உங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுன்னு. So that's why I put it there. ஸோ ஒன்ஸ் யூ கோ கஸ்டம் இல்லை நீங்கள் நான் கூட செய்யலாம் ட்ரெயிலிங் ஸ்டாப் வேணான்னா. இது வச்சிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் லெவல் வந்து அது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். லெட்ஸ் சே யூ வாண்ட் ஃபாலோ குவைட் லார்ஜ்லினா நீங்கள் 500 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். அதாவது 50 பிப்ஸ் நவர மார்க்கெட் வந்து உங்களுக்கு 50 பிப்ஸ் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்ஸ்னு வரும். பட் இங்கே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப். ஓகே, ஸோ இப்போதைக்கு வி கோனா புட் 50 ஃபர்ஸ்ட். ஸோ ஒன்ஸ் இட்ஸ் மூவ் 50 யூ வில் நோ வாட்ஸ் கோன் ஹேப்பன். ஸோ இது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். சின்ஸ் வி saw 2 examples now. You know what happened whenever market just move a bit on your direction. So என்ன ஆகும்னா பார்த்தீங்களா, once you put it close it just move 50 points SL இருந்து கீழே மூவ் பண்ணிருச்சு மார்க்கெட். தெரியுதா? இப்போ இந்த மார்க்கெட் 50 பாயிண்ட்ஸ் கீழே மூவ் பண்ண இட் ஜஸ்ட் ஃபாலோவிங் யூ. யூ see 120 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கா. இப்போ இது திருப்பி இன்னும் கொஞ்சம் இறங்கும். whenever it moves down it will automatically follow. இதை போயிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கூட லெட்ஸ் சே யூ புட் கஸ்டம் 100னா 100 பாயிண்ட்ஸ் கீழே போனால் ஒண்டி தான் it will start to move. I'm going to put it up again. ஐயா அதுக்குள்ளேயும் போயிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் த ஐடியா யூ வாண்ட் டு see lah. Next steps and also partial close. Okay, we'll go to that once market start moving. ஓகே, the morning after syndrome lah. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன நடக்கும் மார்க்கெட்டில், ஏன் இது பாய்க்கலாம், இது ஏன் பாய்க்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நான் இனிமேல் தான் கவர் பண்ணுவேன். ஸோ வாட்ச் த வீடியோ ஃபுல்லி ஸோ தட் யூ நோ வாட்ஸ் த பெஸ்ட் கேஸ் அண்ட் worst கேஸ் கேன் ஹேப்பன். ஓகே, யூ கோ டு ஸ்லீப் வித் ட்ரேட் வித் 40 பிப்ஸ் இன் ப்ராஃபிட். அதாவது 40 பிப்ஸ் ப்ராஃபிட்டில் போகிறீங்க. யூ வேக் அப் டு ஸ்டாப் அவுட் ட்ரேட் ஆஃப் ஃபுல் லாஸ். அதாவது எஸ்எல் ஆயிடுச்சு உங்களுக்கு, அந்த 40 பிப் ப்ராஃபிட் கூட இல்லை. ஓகே, இங்கே என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரிலைங் ஆன் ஸ்டாட்டிக் ஸ்டாப் லாஸ். அதாவது ஸ்டாப் லாஸ் வரணும் இல்லை டிபி வரணும். இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் குட் ஆல்சோ. த டைனமிக் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் தட் ப்ரீஸ் வித் த மார்க்கெட்லாம் இதுதான் ஃபிக்ஸ். அதாவது நீங்கள் அட்வான்ஸ் ட்ரேட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஜஸ்ட் கொஞ்சம் ரைட் டவுன் ஹியர். நீங்கள் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்று பாய்க்கிறீங்க வச்சுக்குவோம். அதாவது லெட்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட்லாம் மெத்தட் ஏன்னு வச்சுக்குவோமே. மெத்தட் ஏல வந்து ஒன்ஸ் யூ டேக் அ ட்ரேட் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. அதாவது யூ வில் ஜஸ்ட் ஃபிக்ஸ் டு பிளேஸ் யோர் எஸ்எல் அண்ட் டிபி. இவ்வளோதான். இதுதான் உங்களோட எஜெண்டாவே. வேறு எதுவுமே இல்லை. யூ ஜஸ்ட் டோன்ட் லுக் அட் சார்ட் எனிமோ. யூ ஜஸ்ட் லெட் இட் ரன்.
ஓகேயா? இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். அதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன நடக்குதுன்னு. ஓகே. 2வது மெத்தட்ல என்ன பண்றீங்கன்னா, லெட்ஸ் சே நீங்க ட்ரேட் எடுத்துட்டீங்க. ஓகே. நீங்க எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அண்ட் டிபிஎம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க பிரேக் ஈவன் மூவ் பண்றீங்க. ஓகே. இந்த பிரேக் ஈவன் மூவ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் எல்லாமே வரும். இது வந்து நீங்க பிசி பாய்க்கிறீங்கன்னா, இது நீங்க பாய்க்கலாம். இல்ல இதுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் கூட பாய்க்கலாம். இதுக்கு வந்து நான் அடுத்த வீடியோல செய்றேன். ஸ்கிரிப்ட் எப்படி பாய்க்கலாம், இல்ல இஏ பாய்க்க போறீங்கன்னா எப்படி பாய்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு எஸ்எல்டிபி இல்ல ட்ரேட் மேனேஜ்மென்ட் சொல்லிட்டு ஒரு இஏ இருக்கு. தட் வில் மேனேஜ் யுவர் ட்ரேட் ஃபார் யூ. ஜஸ்ட் டு மானிட்டர் யுவர் டிபி அண்ட் எஸ்எல். லெட்ஸ் சே யூ ஆர் நாட் ஆன் த பிசி. பட் இந்த செட்டிங்ஸ் நீங்க பாய்க்கணும்னா, இது வந்து கம்ப்யூட்டர் தொறந்திருந்தா ஒண்டி தான் முடியும். Let's say I'm just going to take another order, let it place it, and then just modify, and just place another 1,000 points so that now I'm going to place a bigger modify. Okay, let's place a trailing steps. This time, let's put it around 120 points. Or let's put 200 points. So every 20 pips, we might have it lah. And then let's take a buy trade as well. So that நம்மளுக்கு மேலே கீழே எங்கே வந்தாலுமே I have example to show you. ஸோ நம்ம அந்த வீடியோ வேறு எது கவர் பண்ணுற வரைக்கும் இது வந்து லைஃபாக ஓடிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ தட் ஐ கேன் கவர் டு யூலாம். கஷ்டம். லெட்ஸ் புட் 200. this one also 100 or 200 இதெல்லாம். ஓகே. now let's go to this again. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து வாட் யூ கேன் டூ இஸ், லெட்ஸ் சே மார்க்கெட் இப்படி மூவ் பண்ணதில்ல, இங்கேருந்து என்னோட 50% பார்த்தீங்கன்னா இட்ஸ் கான் பி ஹியர். கரெக்ட். ஸோ நான் இங்கே என்ன பண்ணலாம், அலர்ட் வச்சுக்கலாம். ஸோ ஐம் கோன் பிளேஸ் அலர்ட் ஹியர். ஸோ நான் இங்கே அலர்ட் வச்சோன்னே நீங்கள் ட்ரேடிங் வியூ ஃப்ரீயாக பாய்ச்சாலுமே யூ வில் ஹேவ் அட்லீஸ்ட் 5 அலர்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ ட்ரேடிங் வியூ. ஓகேயா? ஸோ இங்கே நீங்கள் அலர்ட் வைக்கிறீங்க. ஓகே, இங்கே மார்க்கெட் வந்தோன்னே யூல் கேட் நோட்டிஃபிகேஷன் ஆன் யோர் ஃபோன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் வரும். ஓகே, அலர்ட் வந்துருச்சு சொல்லிட்டு. ஸோ இங்கே அலர்ட் வந்தோடனே வாட் யூ டூ, யூ கோ மூவ் யோர் என்ட்ரி டு பிரேக் ஈவன். அது ஒன்று நீங்கள் பண்ணலாம். ஓகே, நீங்கள் என்ட்ரி எடுத்தோன்னே மார்க்கெட் உங்கள் இடத்துக்கு வந்துருச்சுன்னா, ஸோ தட்ஸ் ஹவ் யூ கோன் டூ மூவ் டு பிரேக் ஈவன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அலர்ட் இன் ட்ரேடிங் வியூ. அதாவது இது வந்து 50%லாம். இது 50% வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ரூல் ஆஃப் தம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 50% உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அலர்ட் வச்சு நீங்கள் 50% பிரேக் ஈவன் பண்ணுறீங்க. பிரேக் ஈவனா என்னன்னா, உங்களோட லாஸ் வந்தாலும் ஜீரோ. தட் மீன்ஸ் ஈவன் யூ லாஸ் ஆல்சோ யூ ஸ்டில் மேக் இட் ஜீரோ. அதாவது பிரேக் ஈவன் எப்படி நீங்கள் மூவ் பண்ணுவீங்கன்னா, ஒன்ஸ் இப்போ இந்த மார்க்கெட் இங்கே வந்துருச்சுல்ல, ஒன்ஸ் 50% கீழே வந்துருச்சுன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை அப்படியே தூக்கிட்டு வந்து என்ட்ரி லெவலில் வச்சுருவீங்க. அதுதான் பிரேக் ஈவன் மூவ் டு ஜீரோ. ஓகே, இப்போ நம்ம செல் எடுத்திருக்கோம், செல் டிபி இருக்குது, செல் லாஸ் இருக்குது, தெரியுதா? இங்கே வந்துருச்சு. இந்த எஸ்எல் வந்து இப்போ எனக்கு கீழே வந்துருச்சு, தெரியுதா? மாடிஃபை டு 60. ஏன்னா மார்க்கெட் வந்து இட் மூவ்ட் டவுன். நம்ம வச்ச 100 அந்த பாயிண்ட்ஸ் போயிடுச்சு, 220 விப்ஸ் கீழே போயிட்டோன்னே வாட் ஹேப்பன் இஸ் இட் மூவ் டு பிரேக் ஈவன் லெவல். ஸோ இப்போ மார்க்கெட் எனக்கு வந்து ஹீட் ஆச்சுன்னா I'll just close with the loss. ஸோ இது நீங்கள் பாய்க்க வேணான்னா, let's say what you can do is you see the alert and then you'll just place it exactly on your entry level. என்ட்ரி லெவலில் மூவ் பண்ணுவீங்க. இப்போ நான் இது மூவ் பண்ண முடியாது. I just move this one trade-லாம். See, இந்த என்ட்ரி லெவலில் மூவ் பண்ணிட்டேன்னா, பட் இந்த என்ட்ரி லெவலில் வைக்கும்போது தெரியுதா ப்ராஃபிட் வந்து $7 கட்டுது. ஸோ தட் மீன்ஸ் ஈவன் இஃப் ஐ ஹிட் மை லாஸ் ஐ வில் பி ஸ்டில் லூசிங் அட் $7. இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட்னு சொல்லுவோம். அதாவது இதை பற்றி நான் இன்னும் யோசிக்க தேவையில்லை, ஏன்னா நான் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டேன். ஆனால் 50% போயிருச்சுன்னா இங்கே இன்னொன்று என்ன வரும்னா, உங்களுக்கு எல்லா ட்ரேடுமே பிரேக் ஈவனே ஹீட் பண்ணிட்டு இருக்குன்னா யூ ஆர் நாட் மேக்கிங் எனி மணி. பிகாஸ் வாட் யூ ஆர் ஈட்டிங் இஸ் ஒன் எவர் யூ ஹீட் யோர் 50% யூ ஆர் ஜஸ்ட் ஹீட்டிங் த லாஸ். இப்போ வந்து அலர்ட் வந்திருக்குன்னு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, தெரியுதா? அலர்ட் இப்படி தான் வரும் உங்களுக்கு. அண்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் லைக் அ வாட்ச் யூ ஹேவ் யர் ஃபோன், அலர்ட் வந்து அங்கேயும் வந்துடும். ஸோ நான் இதை வாட்ச் பார்த்தா இப்போ அலர்ட் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஒன்ஸ் யூ பிளேஸ் அ அலர்ட், ஸோ யூ நோ தட் த அலர்ட் இஸ் ஹியர்.
ஸோ இப்போ நீங்கள் போய் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் see here. See, இப்போ தெரியுதா அது வந்து மார்க்கெட் மூவ் பண்ண என்னோட ட்ரெயிலிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்டரி, you see, நான் 200 பாயிண்ட்ஸ் கேப் வச்சனால இட் வில் ஜஸ்ட் கீப் மூவிங் 200 200 200 200 ட்ரெயிலிங் மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டாப் வந்து இங்கே இல்லை இப்போதைக்கு. ஸ்டாப்னா என்னன்னா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் வில் மூவ். ஒன்ஸ் மார்க்கெட் மூவ் 50 பிப்ஸ் வச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணுறோன்னா அந்த ஸ்டாப் மூவ் பண்ணால் தான் அந்த மார்க்கெட் வந்து முதல்ல மூவ் பண்ணி ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோன் ஒர்க். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அலர்ட் சிஸ்டம் சொல்லியாச்சு. இந்த அலர்ட் சிஸ்டம் வந்தோடனே நீங்கள் பிஏ அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி வரும்னா லெட்ஸ் சே யூ செக் ஒரு 50 ட்ரேட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிஇ எத்தனை ட்ரேட்ஸ் அடிக்குது, எத்தனை ட்ரேட்ஸ் வந்து பிஇ ஹிட் ஆகுது. இஸ் திஸ் குட் ஆர் பேட் ஃபார் யூ? இது எப்படி குட் ஆர் பேட்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, என் ட்ரேட் பிஇ ஆகி ஓகே லெட்ஸ் சே 50 ட்ரேட்ல ஒரு 30 ட்ரேட் எனக்கு பிரேக் ஈவன் ஆகி இதில் 25 ட்ரேட் ஹிட் எஸ்எல். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்படி பார்த்தா எனக்கு 25 லாஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேங்க. அவாய்டட் 25 லாஸஸ். ஸோ 25 லாஸஸ் அவாய்ட் பண்ணது வந்து இட்ஸ் குவைட் அ லாட். யூ ஜஸ்ட் அவாய்டட் 25 லாஸஸ். ஸோ இது வந்து ஹியூஜ் வின் ஃபார் யூ ஈவன் தோ யூ ஹிட் பிரேக் ஈவன். ஏன்னா உங்களுக்கு லாஸ் குறைஞ்சிருச்சு. ஆனால் லெட்ஸ் சே நீங்கள் பிஇ வந்து ஹீட் பண்ணிவிட்டு 30 ட்ரேட்டு அதே தான் 25 ஹீட் பிஇ அண்ட் ரிவர்ஸ் 2 டிபி. இப்படின்னா யோ லாஸில் அது. ஏன்னா நீங்கள் எல்லாமே ப்ராஃபிட்டே பார்க்கலைங்க, எல்லாமே பிஇலே போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு பிஇ நாட் எ திங். இதுதான் சொன்னேன் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு. நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுத்து உங்களுக்கு பிஇ வந்து ஒரு கேர்ஸா இல்லை ஒரு பிளெஸிங்காக நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா உங்கள் மெத்தடுக்கு நீங்கள் ஸ்காப் பண்ணுறீங்களா இல்லை ஹெச் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு டே ட்ரேடரானு நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ உங்களோட மெத்தட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த பி மெத்தட் பாய்க்க முடியும். அதாவது மூவிங் பிரேக் ஈவன் டு 50% ஆர் யூ ஆர் டேக்கிங் ஜீரோ லாஸஸ், அதாவது ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்லுவோம் இந்த ட்ரேடர். ஓகேயா, இப்போ மெத்தட் சி போவோமே. ஸோ மெத்தட் சி எப்படி வேலை செய்யும்னா ஒன்ஸ் ட்ரேட் மூவ் இதே தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. Have your trade TPNSL is done. ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஜஸ்ட் ஒன்ஸ் மூவ் 50% you are going to take partial profit. அதாவது இப்போ நம்ம அலர்ட் வச்சோம் தெரியுமா ட்ரேடிங் வியூவில், இங்கே வந்தோடனே நீங்கள் பார்ஷலாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த பார்ஷல் க்ளோஸ் வந்து எப்படி பண்ணலான்னா லெட்ஸ் சே தெரியுதா, க்ளோஸ் ப்ராஃபிட்டபிள் பொசிஷன், க்ளோஸ் லூசிங் பொசிஷன், க்ளோஸ் ஆல் ப்ராஃபிட், க்ளோஸ் பாய் பொசிஷன், இது பல்க் ஆப்ரேஷன். இங்கே மாடிஃபை இது போயிட்டீங்கன்னா யூ கேன் ஈவன் க்ளோஸ் இல்லை இது வந்து இது ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் பி டிஃப்ரெண்ட் ரதர் தென் யூர் டூயிங் இட் ஹியர். Let's see, I'm going to modify. Okay, let me. Okay, so இது என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு just you go to modify or delete and then you go modify position, market execution போயிட்டு இந்த சைஸ் லாட் சைஸ் இருக்குல்ல, லெட்ஸ் சே நீங்கள் 50% க்ளோஸ் பண்ண போறீங்க. நான் லாஸே க்ளோஸ் பண்ணி காட்டுறேன், பட் யூஸ்வலி வில் டூ இட் when இட்ஸ் ப்ராஃபிட்லாம் மேலே ப்ராஃபிட்டாக இருக்கும்போது இங்கே தெரியுதா க்ளோஸ் 0.5. சி என் வால்யூம் வந்து 50% ட்ராப் ஆயிடுச்சு. அது ஒன் லாட்டில் இருந்தது. ஐ லாஸ் க்ளோஸ் மை 50% அட் லாஸ் அட் $100. ஸோ இப்போ என்னோட ஃப்ளோட் வந்து 75 ஆயிடுச்சு. இதே தான் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது செய்வீங்க. லெட்ஸ் சே another order for sell. Just going to leave it there. Then I'm going to modify the position. இங்கே வந்து let's say I'm going to put 100. Then here I'm going to put 200. It's 1 to 2 risk to reward. I'm just putting it very plain. இங்கே வந்து நம்ம ட்ரெயிலிங் எதுவுமே பாய்க்கல. ஒன்ஸ் இட் கம்ஸ் anything comes to profit, I'll close another 50% and show you. இதுதான் வந்து பார்ஷியல் க்ளோஸ் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் MT5 பாய்ச்சிங்கன்னா யூ ஈவன் கேன் டூ இட் இன் யோர் ஃபோன். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் டூ லைக் க்ளோஸ் பார்ஷல்னு வரும். ஸோ இது வந்து யூ ஆர் டேக்கிங் ஃபார் பார்ஷியல் ப்ராஃபிட். இது வந்து 50% பார்ஷியல் ப்ராஃபிட். இது வந்து மார்க்கெட்டில் இதுலேயும் வந்து ஒரு 2-3 செக்மெண்ட் இருக்குது. ஓகே,
மார்க்கெட்டில் யூ வாண்ட் டேக் இது வந்து 50% ஆஃப் ப்ராஃபிட் லெவல் தான். ஓகேயா? அதாவது டார்கெட் வந்து ஒரு 40 பிப்ஸ்னா, ஓகேலா 100 பிப்ஸ் வச்சுக்கோ. டார்கெட் வந்து ஒரு 100 பிப்ஸ்னா 50 பிப்ஸ் வந்தோடனே, ஓகேயா, இதுதான் வந்து 50% ஆஃப் ப்ராஃபிட் லெவல். இன்னும் நம்ம க்ளோசிங் போல. க்ளோசிங்கை வந்து நீங்கள் ஃபியூ ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். லெட்ஸ் சே 3 ஆப்ஷன்ஸ்ல. திஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஆப்ஷன் ஐம் கிவிங் யூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து யூ க்ளோஸ் 50%. அதாவது ஒரு லாட்டில் யூ க்ளோஸ் 0.5 50 லாட்ஸ். ஓகே, 50 காசு சாத்துவீங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா 70% க்ளோஸ் பண்ணுவீங்க. அதாவது 0.1 லாட்டுக்கு யூ வில் க்ளோஸ் 0.7. மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 80% க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒரு லாட்டுக்கு யூ வில் க்ளோஸ் 0.8. ஸோ இது என்னன்னா, யூ ஆர் டேக்கிங் த ஹையஸ்ட் ப்ராஃபிட் வென் எவர் யூ ஆர் கான்ஃபிடென்ட். இந்த 50% வந்துட்டாலே இங்கே வந்து நீங்கள் 50% இல்லை 80% க்ளோஸ் பண்ணிடுவீங்க. மீதி 20% ஒட்டி தான் ட்ரெயில் பண்ணும். அந்த 20% சில பேர் வந்து 1:5 வச்சிருப்பீங்க. பட் யூ ஆர் நாட் ஷுவர் அது போகுமா இல்லையான்னு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்ஸ் யூ க்ளோஸ் பார்ஷலி, இங்கேயே ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ் பெர்சன்டேஜை யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா, they'll மூவ் டு பிரேக் ஈவன்லாம். இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் ட்ரேடர் யூ ஆர். யூஸ்வலி பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து ஃபுல் டிபி. அதாவது இது ஆர்ஆர் வந்து 1 to 3 இருக்கலாம், 1 to 5 இருக்கலாம். ஏன் இது வந்து தைரியமாக ரன் பண்ண விடுவாங்கன்னா, ஏன்னா அவங்க ஆல்ரெடி மேஜர் ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இது அடுத்து வர்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். இது வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ பேசிக்கலி உங்களோட ரிஸ்க் டு ரிவார்ட் பாதியில் எடுத்தாங்க, 1:1 1:2 தான் இருக்குன்னா 0.5ல எடுத்துட்டாங்கன்னா அந்த 80% க்ளோஸ் பண்ணாங்கன்னா அரௌண்ட் 0.8 தான் அவங்களோட ஆர்ஆர் வரும். அந்த மீதி 20% ஒரு 2 ஆர்ஆர் போகும்போது உங்களுக்கு 1.2 1.4 ஆர்ஆர் வரும். பட் சக்ஸஸ் ரேட், வின் ரேட் கூட இருக்கிறதுனால யூ வில் சம்ஹவ் எண்ட் அப் வித் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ். ஏன்னா நீங்கள் தான் 50% போயிட்டோன்னே லாபம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஜஞ்சி யூ அம்பே ப்ராஃபிட் அண்ட் தென் யூ லெட் இட் ரன். ஜஞ்சினா இஸ் அ ப்ராமிஸ்ல, ப்ராமிஸ் யூ டேக் சம் ப்ராஃபிட்ஸ் பிஃபோர் இட் ஈவன் கோஸ் டு யோர் திஸ் திங். ஸோ இதான் ஸ்டாப் லாஸ். இதுதான் உங்களோட இன்சூரன்ஸ், த ஃப்ளோ தட் ப்ரிவென்ட் ஃப்ரம் லூசிங் யூர் அக்கௌண்ட் பேலன்ஸ். இது வந்து ஸ்டெட்டிக்ஸ் ஆர்டர் டு க்ளோஸ் த ட்ரேட் கம்ப்ளீட்லி வென் அ ப்ரைஸ் டார்கெட் இஸ் ரீச்ட். மூவிங் எஸ்எல் டு என்ட்ரி, இதுதான் பிரேக் ஈவன்லாம் இப்போ நம்ம சொன்னது. ஓகே, இது ட்ரெயிலிங் ஸ்டாப். இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்தோம்ல ட்ரெயிலிங் ஸ்டாப்ஸ்னு சொல்லிட்டு, இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, think of a rock climber anchor. As you climb higher, the rope pulls up. If you feel you don't fall to the ground. அதாவது மேலே ஏற 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 அதை உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப்ஸ் வந்து எப்போ பெஸ்ட்டாக வேலை செய்யணும்னா, இந்த மாதிரி மார்க்கெட் ஏறிக்கிட்டே போகுது தெரியுமா, கீழே வராமையே. அதாவது இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பாருங்கள். இந்த ரிட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிப்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் 200 வச்சிங்கன்னா ஃபுல் அப்ஸ்க்கு யூ மேமா வில் ஹேவ் செக்யூர் ஃபுல்லி வாட் எவர் இட்ஸ் கமிங் அப். ஒன்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் தான் இங்கே வரும்போது ஒண்டி தான் யூ வில் க்ளோஸ். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 200 ட்ரெயிலிங் ஸ்டாப் வைக்கிறீங்க, இது வந்து 500 பிப்ஸ் போயிருக்கு. ஓகேயா, இது திருப்பி ரிவர்ஸ் வருது தெரியுதா, இங்கே வரும்போது ஒண்டி தான் யூ வில் ஹிட் தட், வில் மேக் ஷூர் யூ கலெக்ட் அரௌண்ட் 300ல. இதுக்கு தான் இது பைக் சொல்லுவாங்க. ஸோ தட் யூ கலெக்ட் மோஸ்ட் ஆஃப் த மூவ்மெண்ட் இஸ் கோயிங் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஓகே, மைனர் வாலட்டிலிட்டி நாய்ஸ் ஹிட் த ஸ்டாப் ப்ரீமெச்சுவலிலாம் முதல் காட்டின மாதிரி சீலாபா ஹிட் பண்ணிருச்சுன்னா தென் யூ மைட் கெட் இட். ஓகேயா, இதுதான் ட்ரெயிலிங் ஸ்டெப்ஸோட. ஓகே, ப்ரைஸ் மூவ் எவ்வளோ மூவ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போவோம். ஒரு பிப்ஸ் வச்சிங்கன்னா ஒரு மூவ் பண்ணும்போது 50 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் இது ஜஸ்ட் ஸ்டார்ட் மூவிங்களா. ஆனால் அதுக்கு நீங்கள் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கணும். இஃப் யூ கீப் இட் வெரி டைட் இட் வில் ஹீட் யோர் லாஸ் வெரி ஃபாஸ்ட். முதல்ல நம்ம பண்ண மாதிரி பார்த்தீங்களா, டக்கு 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 டக்குன்னு ஹீட் ஆகுது, ஏன்னா ப்ரீதிங் ஸ்பேஸ் பத்தல. ஒன்ஸ் யூ கிவ் வெரி லெஸ் ப்ரீதிங் ஸ்பேஸ் இட் ஹீட் யோர் லாஸ். ஓகே, பார்ஷியல் க்ளோஸ், ஸ்கேலிங் அவுட், இதுதான் நம்ம வந்து பேசணும். நீங்கள் ஒரு லாட் திறந்துருந்தீங்கன்னா யூ கேன் மூவ் 50 லாட்ஸ் அண்ட் தென் யூ கேன் லெட் இட் த ரெஸ்ட் டு பி ரிஸ்க் ஃப்ரீ ரன்லாம். ஓகே, அண்ட் தென் கிரிட்டிக்கல். இது வந்து என்னென்னா, நீங்கள் இங்கே பாய்ச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் அந்த மாதிரி ட்ரெயிலிங் வச்சிங்கன்னா அது வந்து கம்ப்யூட்டர் சாத்திருச்சுன்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ இது ப்ரோக்கர் சர்வரில் இருக்காது. யூ நீட் டு ரன் யோர் பிசி 24 hours இஃப் யூ வாண்ட் டூ தட். இல்லை நீங்கள் வந்து ஒரு விபிஎஸ் எடுத்து யூ நீட் டு ரன் ஆன் அ விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர்லாம் அது செய்ய போகிறீங்கன்னா. பட் அது செய்யலைன்னா யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட்லாம். ஓகே, இது வந்து இன்னொன்று வந்து ஆப்டிமைசிங் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஏடிஆர் பாய்க்கிறதுக்கு ஐ திங்க் ஆல் திஸ் வில் கவர் இன் அ டிஃப்ரெண்ட் வீடியோலாம். இந்த ஆட்டோமேஷன் சொன்னால ஸ்கிரிப்ட் எப்படி பாய்க்கிறது, இஃப் யூ வாண்ட் யூஸ் தட்
and also how you want to use an ஸ்கிரிப்டும் பாய்க்கலாம் இஏவும் பாய்க்கலாம் if you want to use this. இங்கே வந்து ட்ரெயிலிங் ஒண்டி தான் இருக்குது. ஸ்கிரிப்ட் இஏ பாய்ச்சாலும் you need கம்ப்யூட்டர் 24 hours ஒன்றும் இல்லை விபிஎஸ் ஒன்றும் so that it will be active. அங்கே போயிட்டிங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸு we can use more thingsலாம். ஏன்னா இஏவும் ஸ்கிரிப்டும் போயிடுச்சுன்னா it will be more advancedலாம் and start trading smarter. இது ஏன் செஞ்சேன்னா just that you know which method you're going to use. So basically we covered three for now. Method A வந்து you place your SLTP, you forget about the trade. ரெண்டாவது மெத்தட் வந்து you take your TPSL and you place alert 50% and then you move manually to your break even. அந்த பிரேக் ஈவன் டைமில் நீங்கள் ஒன்று பிரேக் ஈவன் மூவ் பண்ணலாம் இல்லை பார்ஷியல் க்ளோஸ் பண்ணலாம். பார்ஷியல் க்ளோஸில் யூ 50%, 70%, 80%. இது உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது நான் சொன்னபடி உங்களுக்கு எத்தனை ட்ரேட் வந்து பிரேக் ஈவன் ஆகுது, எத்தனை ட்ரேட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரேக் ஈவனே ஆக்கிட்டு இருக்கு, அப்புறம் ரிவர்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் பிரேக் ஈவனே பாய்க்க தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்டிக் டு மெத்தட் ஒன்னே போதும் உங்களுக்கு. Your method 1 will be very good already. You don't need to worry about other methods. Okay, so you don't need to worry about all that lah. இந்த மெத்தட் நீங்கள் பாய்க்க போகிறீங்க, எது செய்ய போகிறீங்கன்னு. ஸோ இது நான் பாய்ச்சது வந்து மெத்தா கோட்ஸோட டெமோ அக்கௌண்ட் தான். ஸோ திஸ் இஸ் நத்திங் டு ரிஜிஸ்டர். ஸோ யூ நோ நீட் டு வரி அபவுட் ஆல் திஸ் இஸ் ஜஸ்ட் டெமோ அக்கௌண்ட். ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ யா தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இஃப் any other questions இருந்தால் கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். You want more elaboration on this, I'll put it in more details. And then yeah, this is the image source. Yeah. So இது basically you can use these to reduce your losses. Okay, நான் என்ன method buy பண்ணா personally what I'll use the alert method. So whenever the alert comes, I'll see how the market reacts. இப்போ இந்த மாதிரி rejection ஸ்ட்ராங்காக இருக்குன்னா then I'll just close இல்ல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு buy எடுத்துட்டீங்க, ஒரு sell எடுத்துட்டீங்க. Let's say we look here. When you want to close your profits. Okay, இந்த மாதிரி நீங்கள் ஒரு buy எடுத்துட்டீங்க. Example, just put it here. Let's say you take a long position here somewhere. And then உங்கள் டிபி வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இங்கே எலர்ட் வச்சுட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வாட் யூ டூ இஸ் யூ மைட் க்ளோஸ் பார்ஷியல். ஏன்னா மொமெண்டம் வந்து இட்ஸ் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் டவுன் ட்ரெண்ட். ஸோ யூ கேன் க்ளோஸ் பார்ஷியல் ஆர் யூ கேன் மூவ் டு பிரேக் ஈவன். த பேஸ் இஸ் வாட் ஆல் டூ இஸ் ஆல் டேக் சம் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் படி பார்த்தா ஆல்ரெடி 2.8, 2.5, 3 ரிஸ்க் டு ரிவார்ட் வந்துருச்சு. இது வரைக்குமே பார்த்தா இது வந்து 100 வச்சுருந்தாலாம். யூஸ்வலி தட்ஸ் வாட் ஆல் டூலாம். ஸோ 100 வச்சுருந்தா ஆல்ரெடி 3 பாயிண்ட், இது வந்து நம்ம 3.9 வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் இஸ் ரிவர்ஸ் ஹியர், ஈவன் இஃப் ஐ க்ளோஸ் அன்டில் ஹியர் ஆல்சோ இஸ் அரௌண்ட் 2.6. I can take at least 80%. The rest 20% I don't care, I'll move it to break even and let it play out lah. That's based on my own strategy. So you need to figure out what's your own strategy and make sure you do backtest a lot. And this is not a financial advice, I'm just sharing what I learned. And make sure you do your own due diligence before you invest anything, because forex trading is very high risk. You can lose all your investment if you do it wrongly. Okay, so if you're watching my video first time, hit that follow button and let me know if you need more other explanation on this, and kila comment la solunga vera edhum venuna so that I can do more. Thank you guys.